இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னிராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம்? அவங்க எதெதுலலாம் கவனமா இருக்கணும்? இல்ல ரொம்ப ஹேப்பியா இருக்கலாமா? சொல்லும்போதே நீங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்றீங்களே, அப்போ அவங்க லைஃப் இந்த வருஷம் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாமா? சொல்லுங்கய்யா. இதுல ஹஸ்தம் கொஞ்சம் தப்பிச்சுருவாங்க. அதே போல உத்திர நட்சத்திரம் கூட கொஞ்சம் தப்பிச்சுருவாங்க. சித்திரை ரொம்ப படாத பாடுதான். கன்னி ராசி ரொம்ப கொஞ்சம் படாத பாடுதான். அதுலயும் பார்த்தீங்கன்னா, உண்மை இது இது இப்ப நான் சொல்ற பலன் மேக்ஸிமம் இப்ப நானும் உத்திரம் கன்னியா ராசி தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு உங்க தெரியுது. ராசியும் ஏன் கன்னி ராசி ராசி, ஏன்னா உத்திர இப்ப தெரியுது. இப்ப நமக்கே சித்திரை தெரியுது. நட்சத்திரம் கன்னி ராசி. எஸ், நான் உத்திரம் கன்னியா ராசி. உத்திரம் ஸோ உத்திரம் கன்னியா ராசிக்கு எப்படிங்கிறது நமக்கு வருமானம் இருக்கும், ஆனா கொஞ்சம் சேமிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்துல இருக்கும். மனநிலை பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங், அன்சைட்டி அதிகமா இருக்கும். ஒரு தவறான முடிவு பெரிய லாஸ் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு டேக் அ ரைட் டிசிஷன் இன் ரைட் டைம். கரெக்டான நேரத்துல கரெக்டான முடிவு எடுத்தா லைஃப்ல தப்பிச்சிடலாம். நல்ல பெரிய ஆளா வரப்போற, நிறைய அடுத்தடுத்து உனக்கு நிறைய நீ சக்சஸ் பண்ண போற. ஆனா உன்னுடைய சில கிரக அமைப்புகள் நீ சில விஷயத்துல எடுக்கிற முடிவு, சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீ கரெக்டா இருந்தது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை மக்களுக்காக சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம்? அவங்க எதெதுலலாம் கவனமா இருக்கணும்? இல்ல ரொம்ப ஹேப்பியா இருக்கலாமா? சொல்லும் போதே நீங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்றீங்களே, அப்போ அவங்க லைஃப் இந்த வருஷம் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாமா? சொல்லுங்கய்யா. கன்னிராசி எப்படி கன்னிராசி பொறுத்தளவுக்கு இவங்க இவ்வளோ நாள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள நினச்சா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு வருஷமும் இருக்குது எப்படி இருக்கணும் நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லா ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் அவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, அதே போல சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. இதுல ஹஸ்தம் கொஞ்சம் தப்பிச்சுருவாங்க. அதே போல உத்திர நட்சத்திரம் கூட கொஞ்சம் தப்பிச்சுருவாங்க. சித்திரை ரொம்ப படாத பாடுதான். கன்னியா ராசி ரொம்ப கொஞ்சம் படாத பாடுதான். அதுலயும் பாத்தீங்கன்னா, உண்மை இது இப்ப நான் சொல்ற பலன் மேக்சிமம் இப்ப நானும் உத்திரம் கன்னியா ராசி தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு தெரியுது. ஏன் ராசி ஏன்னா இப்ப தெரியுது. இப்ப நமக்கே தெரியுது. எஸ், நான் உத்திரம் கன்னியா ராசி. ஸோ உத்திரம் கன்னியா ராசிக்கு எப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஸோ அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ப்ரெஷர் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டகச்சனி ஒரு சைடு கண்டகச்சனி நடக்குதா, ப்ரெஷர் இயர். ரொம்ப மனசு பிக்கஸ்ட் பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வேலை அதிக வேலை அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். நீ இதை பண்ண, அதை பண்ண, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, செய்கிற வேலையில் குறை கண்டுபிடிக்கிறது, ஏன் இதை இப்படி செய்யலை, அப்படி இவங்க வேலையை செய்ய, என்னடா இது நமக்கு இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, வேண்டாமா அப்படிங்கிற அந்த அளவுக்கு இவங்க வந்துருவாங்க. வருமானம் இருக்கும், ஆனா கொஞ்சம் சேமிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்துல இருக்கும். மனநிலை பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங், அன்சைட்டி அதிகமா இருக்கும். ஒரு தவறான முடிவு பெரிய லாஸ் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு டேக் அ ரைட் டிசிஷன் இன் ரைட் டைம்.
கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுத்தால் லைஃப்பில் தப்பிச்சிடலாம். இப்போது கன்னியா ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் சில பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, வேலை இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையை திடீர்னு ஒன்று ரிசைன் பண்ணிவிடுவாங்க, ஒன்று ஏதாவது இப்போ வெளிநாட்டில் இருக்கான்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க, தேவையில்லை எனக்கு வேலை. இப்போ உங்களை யாராவது இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமா மணி முக்கியமானு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கம்பீரமா வெளில வந்துடணும். அதுதான் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ நீங்கள் இப்போ மணின்னு உங்களுக்கு சொன்னீங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போ இது எல்லாமே உண்மையிலேயே நம்ம சொல்கிறோம், அந்த ஜாதகம் இதெல்லாம் காலச்சக்கர திசைன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நல்ல மேலே ஹை பீக்கில் வருவோம், ஒரு சடனாக ஒரு பிரேக் வரும். ஸோ அதுலேயே நம்ம நின்றுடக்கூடாது, அதுலேருந்து திரும்ப எப்படி அப்லிஃப்ட் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறது இந்த கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். அதுலேயும் இந்த 4x4 நம்ம இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எல்லாம் எப்படி இருக்குன்னா, பாடி உடம்புல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ உடம்புல என்ன நடக்குது, என்ன ஏது, போய் ஹெல்த் செக் பண்ணுங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. நர்வஸ் வீக்னஸ் இருக்கும், ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூ நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். படுத்தா தூக்கம் இருக்காது, ஏதோ அடுத்தடுத்து என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள், ஓவர் திங்கிங்னஸ் நிறையா இருக்கும். சில விஷயத்தில் இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சில ரொம்ப கரெக்டாக நீங்கள் இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கன்னியா ராசி இனிமேல் தான் என்னுடைய அட்வைஸ், கரெக்டான பாதையில் இனிமேல் தான் நீங்கள் போகணும். இன்னும் இப்போ இவ்வளோ நாள் எப்படி போனீங்கன்னு தெரியாது, ஆனால் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற சூழ்நிலை கரெக்டாக இருக்கும். மணி டைட்டாக இருக்கும், பணம் விஷயங்கள் ரொம்ப டைட், அன்எக்ஸ்பெக்டடாகவே ரொம்ப டைட். நீ ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல நீ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும், அப்போ தான் உனக்கு கையில் பணம் தங்கும். நீ 10,000க்கு 20,000 நீ கௌரவத்துக்காக செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு உனக்கு கொஸ்டின் மார்க்கு, கேள்விக்குறி. ஸோ அதில் விஷயத்த லோன் ப்ரெஷர் இருக்கும், கரெக்டாக கட்டிட்டு வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கட்டிட்டு வருவேன், திடீர்னு அதில் ஒரு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டாப் ஆகாத அளவுக்கு நீ பார்த்துக்கணும். பிஸ்னஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்கள், பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க. பணம் வச்சிருக்கியா கொண்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அது இது பண்ணாமல் எப்படி சேஃபாக இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸுங்கிறதுலாம் நிறையா இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்த வேற மாதிரி கேதர் பண்ணி அவங்க வேற இடத்துல சொல்லிடுவாங்க. எப்போ அதனால என்ன ஆகும், போயிடுவாங்க. தேவை நீங்க சொன்னது ஒண்ணா இருக்கும், ஆனா இவங்க ஆட் பண்ணி சொல்றது வேற மாதிரி ஆட் பண்ணி சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். கஷ்டம்தான், ஆனா உனக்கு அந்த பாடம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இந்த வருஷம் உனக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான், ஆனா உனக்கு சிரிச்சுட்டே நீ கடந்து போயிடணும். ரைட், இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ கடந்து போயிடணும். சரி ரைட், பரவாயில்ல, பொறுமையா இருந்தா நீ கண்டிப்பா உன்னால வளர முடியும். ஸ்பிரிச்சுவல் வழியில சென்றால் உனக்கு நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு, இதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த வழிபாடுலலாம் நிறைய விஷயங்களை நீ கொண்டு போ. லைஃப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போனேன்னா கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் பீப்புள் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும். ரொம்ப நெருக்கமானவர்களோட கூட சில நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதெல்லாம் நீ எப்படி அவாய்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான கொண்டு போகணுமோ அது மாதிரி கரெக்டாக கொண்டு போகணும். இந்த வருடம் உங்களை சோதிக்கும், ஆனால் ரொம்ப ஒன்று ஸ்ட்ராங் பர்சனாக ஆக்கிடும். அவசரம் ஈக்குவல் டு நஷ்டம், அவ்வளோதான். அவசரப்படாமல் சில விஷயங்களை நீ பண்ணினேன்னா லைஃப்பில் நீ சக்ஸஸ் பண்ணிகிட்டே போயிடலாம், கன்னியா ராசி பொறுத்த அளவுக்கு. ஸோ கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சைடு கண்டகச்சனி நடக்கிறதா, இப்போ அடுத்து வருது. இப்போ வந்து உனக்கு நல்ல விஷயங்கள் வரப்போகிறது, நீ நல்ல பெரிய ஆளாக வரப்போகிற, நிறைய அடுத்தடுத்து உனக்கு நிறைய நீ சக்ஸஸ் பண்ண போகிற. ஆனால் உன்னுடைய சில கிரக அமைப்புகள் நீ சில விஷயத்தில் எடுக்கிற முடிவு, சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீ கரெக்டாக இருந்துக்கணும். இது இருந்தாலே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, திருமுருகன் பூண்டி. டைம் கிடைக்கும்போது அந்த கோயிலுக்கு போய் தம்பதிகளாகவும் போகலாம், எப்படியோ அந்த கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை, சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இது முதல் பரிகாரமாக கண்டிப்பாக எடுத்து அவங்க செய்யணும். இதை முதல்ல அவங்க செஞ்சுட்டு அடுத்ததாக டைம் கிடைக்கும்போது திருமலை வையாவூர் இருக்கு பக்கத்தில், செங்கல்பட்டு பக்கத்தில் திருமலை வையாவூர். பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இவங்க எவ்வளவு செய்கிறாங்களோ கன்னியா ராசி அவ்வளவு கூட இவங்க மேலே வருவாங்க, நல்ல யோகமாக வருவாங்க. நல்ல மகாலட்சுமி இருக்க பிடிச்சிக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அதுதான். ஏன்னா கண்டகச்சனி, அடுத்தது அஷ்டமச்சனி. இப்போ இந்த ராசிக்கு 11ல் இப்போ குரு இருக்கு, அடுத்தது 12ல் வரும், அடுத்த ஜென்மத்தில் வரும். ஸோ இப்போ அடுத்தடுத்து அந்த இது இருக்கு. அப்போ இருக்க பிடிச்சிக்கணும். பிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லது.
ரொம்ப அருமை. ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா நெறைய விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கு இவங்களுக்கான கண்டிப்பா, முக்கியமான விஷயமா இருக்கு. கண்டிப்பாம்மா. 2 ஊரும் சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த ஆமா, ஆலயம் செல்லணும் ஆமா, அப்படின்னு. ஆமா. நீங்களே கன்னியா ராசி அப்படின்னும் கண்டிப்பா, சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. உண்மையான ஆனா அத விஷயம். சொல்லும்பொழுது உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு வருத்தம் இல்ல. ஆமா. இதுதான் லைஃப் இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா. எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்கும். அத இருக்கும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத யாரா இருந்தாலும் சரிம்மா. ம், நான் ம், இன்னைக்கு சொல்றேன். இப்போ ம். முக்காலும் தொழும் நான் வந்து கோவில் பூஜை பண்றேன். இப்ப நான் வந்து பூஜை பண்றேன். நான் வந்து தெய்வ வழிபாடுகள் எல்லாத்துலயும் நெறைய சிறப்பா பூஜை பண்றேன். எல்லாருக்கும் நான் ஜாதகம் பார்த்து குடுக்குறேன். எல்லாரும் எல்லாரும் நல்லா அமோகமா இருக்காங்க, நன்னா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நானும் ஒரு ராசி லக்னத்துல தானே பிறந்திருப்பேன். கண்டிப்பா. எனக்கும் அந்த அப் டவுன்ஸ் இருக்கும், எனக்கும் சில இருக்கும். விஷயங்கள் வரதானே வரும். ம், எனக்கு மட்டும் அப்படியே அது இருந்துட்டு இருக்குமா? அப்படிலாம் ம். கிடையாது. அது என்னன்னா அவங்கவங்க பிறந்த ராசி பலனுக்கு ஏற்ற மாரி அந்தந்த பலன்கள் அமையும். அவ்வளவுதான். ஆனா அது அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவங்கள காப்பாத்தும். 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 இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து எல்லா சோழி பிரசனம் இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி.